இருக்கங்குடி சொன்ன உடனே சொல்லுதான், நீயே சொல்லுத இருக்கங்குடி மாரியம்மன் சொல்லி. யாரு சொல்றா? அவன் பேசுல போட்டிருக்கான். நீயே இருக்கங்குடி மாரியம்மன் சொல்ற மாதிரி எப்படி ரத்தத்துப்பட்டிக்கு வரும் அப்படிங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சுருக்கமா சொல்றேன். எங்க ஊர்ல சத்யா ஸ்டோர் கேள்விப்பட்டீங்களா? மிக்சி கிரைண்டர்ல வைப்பாங்களே சத்யா ஸ்டோர். அந்த சத்யா ஸ்டோர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கு, இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓனர் யாரு? இப்ப விருதுநகர்ல இருந்தா விருதுநகர் சத்யா ஸ்டோர் தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படிதானே சொல்லுவீங்க. அது தூத்துக்குடி சத்யா ஸ்டோர் சொல்ல முடியல. மெட்ராஸ் இருந்தா மெட்ராஸ் சத்யா ஸ்டோர் சொல்லுவாங்க. ஆனா ஓனர் யாரு? தூத்துக்குடி தானே. புரியுதா உங்களுக்கு? அதனால கோயில் எல்லா பக்கம் இருக்கும், ஓனர் யாரு? ரத்தப்பட்டி. புரியுதா உங்களுக்கு? அத மாதிரிதான் நான் இவ்வளவு சுருக்கமா நான் உங்களுக்கு சொன்னா இதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த பைதான் சொல்லுவாங்க. ஓனர் எங்க உட்கார்ந்திருப்பாரு? கேமேட் வீட்டுல உட்கார்ந்திருப்பாரு. அப்ப கேமேட் வீட்டுக்கு சொந்தம். இங்க இருந்து ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருக்காரு, சாத்தூர்ல வீடு கட்டி வச்சிருக்காரு. அப்ப இங்க கேமேட் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு கேமேட் வீட்டுக்காரு வந்து அவர் பேரை சொல்ல முடியும், அங்க அப்படி சொல்ல முடியாது. அந்த சாத்தூர்ல அவர் வீடு இருக்கு, சாத்தூர் தான் அட்ரஸ் கொடுக்க முடியும். ஆனா ஓனர் எங்க இருக்காரு? கேமேட் வீட்டுல இருக்காரு. அதனால சொல்றேன், அது புரியாம அந்த மக்கள் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நத்தத்துப்பட்டி எப்படி வரும், நாங்க இருக்க முடியலாம் இருக்கு.